ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்க வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பற்றி பார்க்க போறோம்னா த கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தோட ரிவ்யூ தான் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போட முடியும் சொல்லிடுறது வந்துட்டு ஒரு ஸ்பாய்லர் ரிவ்யூ தான். ஏன்னா ஸ்பாய்லர் இல்லாமல் இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணுறன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, படம் பார்த்துட்டு வந்து இந்த ரிவ்யூ பாருங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம சேனல் அதிக வியூஸ் போகாது. அதனால் வீடியோ கிளிக் பண்ணிட்டீங்க, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. என்னென்னா ஸ்பாய்லர் தெரிஞ்சுட்டு போய் படம் பார்த்தாலுமே அது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி ஏதாச்சும் ஒரு அதிர்ற மாதிரி சவுண்டு இல்லாச்சும் வந்து ஒரு நாய்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு, அது தப்பாக நினச்சிக்காதீங்க. பக்கத்தில் போர் போட்டுட்டு இருக்காங்க, அந்த சவுண்டு தான் இருக்கும். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ இந்த படம் எப்படி தான் இருக்குது, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, உண்மையிலே வந்து ஒரு தரமான படமாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலும் சரி, இல்லை ஃபேமிலி கூட போனாலும் சரி, ஒரு பர்ஃபெக்டான ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படம் உண்மையாக கிடைக்கும். ஒரு 3 மணி நேரம் வந்து நீங்கள் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த படத்துக்கு போனீங்கன்னா இந்த படத்தோட கதை என்னதான் வந்து ஒரு பழைய கதை, ஒரு எம்ஜிஆர் காலத்து கதைன்னு வச்சிங்களேன். அதாவது போய் பழைய கதையாக இருந்தாலுமே இந்த படம் ஃபுல்லாக மொமெண்ட்ஸ் தான். அடுத்த மூமெண்ட்ஸ் வந்து அந்த படம் நம்மளை கொண்டு போயிட்டே இருக்கும். பீக் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வரும். அந்த கிளைமேக்ஸ் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் வந்து அந்த படம் பார்த்து முடிக்குமா கிடைக்கும். இந்த படத்தோட கதையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பை ஏஜென்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட்டாக வேலை பார்த்துட்டு இருப்பார். அவர் வந்து ஒரு கட்டத்தில் மோகன் அவர்களை ஏற்று ஒரு விஷயம் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த பழைய ஆக்டர் மோகன் இருப்பார்ல, அவர் ஏற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், ஒரு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மிஷினை அவர் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருவார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோகன் அவர்கள் பாதிக்கப்பட்டவர். அப்படி பாதிக்கப்பட்ட மோகன் வந்து பார்த்துட்டிங்கன்னா திருப்பி ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு நார்மலான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் இந்த கோட் படத்தோட சிம்பிளான கதை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எம்ஜிஆர் காலத்து கதை. படத்தோட கதையை கேட்கும்போது இப்படா இதெல்லாம் ஒரு கதையை இதை வச்சு அப்புறம் 3 மணி நேரம் படம் எடுத்தாங்கன்ற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. எனக்குமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் பார்க்கும்போது அப்படி ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸில் என்ன ஆகும்னா, விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த மிஷின் வரும், அது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிப்பார். அப்புறம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார், ஃப்ரெண்ட்ஸ் கூட சரக்கு அடிப்பார். நடுவில் ஒரு சில கிரிஞ்சு காமெடிலாம் வரும். இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 30-40 மினிட்ஸ் போயிட்டுருக்கும். அப்போலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னா இது கதை ஒரே இடத்துல சுற்றிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் ஒரு 40 நிமிஷம் பார்த்தீங்கன்னா தளபதிக்கு அடுத்து இளைய தளபதி வருவார். இளைய தளபதி எப்போ அந்த படத்தில் என்ட்ரி கொடுத்தாரோ அப்புறம் தான் அந்த படம் செம்ம லெவலில் ஸ்பீட் பிடிக்கும். அடுத்த மூமெண்ட்ஸ் வந்து படம் போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கூஸ் பம்ப் கொடுக்கும். ஏகப்பட்ட ட்விஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வரும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இளைய தளபதி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் முன்னாடி இளைய தளபதியோட பார்த்தீங்கன்னா இளைய தளபதி அந்த படத்தை தூக்கி நிப்பாட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு விறுவிறுப்பு வந்து ரொம்ப அதிகமாகுது. அவரோட சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி இது ஸ்பாய்லர் ரிவ்யூ தான், அதனால் இப்போ நான் சொல்லிடுறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ, பையன் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வல் தான் அது தெரியவே வரும். அது தெரிஞ்சுக்க வரும். செகண்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பாக போகும். இந்த வில்லன் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஹீரோ வச்சு சமாளிக்க போகிறான்றதே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். இப்போதான் இவன் சரியான சைக்காவாக இருக்கானே, இவன் எப்படா சமாளிக்க போகிறாரு நம்ம தளபதி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த வில்லன் விஜயோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உண்மையிலே தளபதின்றதை மறந்துட்டு யாரா அவன் சரியான சைக்காவாக இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் தவிர வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாதுன்ற அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக அந்த கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அதுக்கு எந்த வழியும் வந்து பார்த்தீங்கன்னா சலிச்சது கிடையாது. அந்த அப்பா விஜய் கேரக்டர், அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கேரக்டர் கொடுக்குற பில்டப்புமே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மற்ற விஜய் சார் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தெலுங்கு படத்தை பில்லை கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் பில்லை கொடுப்பாங்க. அவன் பசிச்சா சாப்பிட மாட்டான்டா, அவன் சாப்பிடும்போது யாருக்கு பசிக்காது, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யாரும் ஒருத்தர் கிருத்தமாக பில்லை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் பில்லை கொடுக்கல. அவர் கொடுத்த பில்டப்லாம் ஒருத்தராக பில்டப்பாக செம்மையாக இருந்துச்சு. அந்த பில்டப்புக்கு அப்புறம் விஜய் சார் செய்கிற சீன்ஸாக இருக்கட்டும், அந்த ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த படத்தில் விஜய் சார் ரொம்ப ஒரு எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு அப்படின்றது அப்படியே தெரியுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தளபதி எதுனா பையன் கேரக்டர் பார்க்கும்போதுமே வந்து உங்களுக்கு விஜய் சார்ன்ற ஃபீல் வராது. அதே மாதிரி தான் அந்த அப்பா கேரக்டர் பார்க்கும்போதுமே உங்களுக்கு இந்த விஜய்ன்ற ஃபீலே வராது. உண்மையிலே வந்து 2 கேரக்டருமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாரு. 2 கேரக்டருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை அந்த படத்தை அவர் தோளில் சுமந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த ஒரு ஆக்டிங் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அவரோட ஸ்க்ரீன் பர்சன்ஸாக இருக்கட்டும், அவர் வர சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. படத்தை 3 மணி நேரத்தில் வந்து ஆல்மோஸ்ட் 2.5 மணி நேரம் அவரே வருவார். அந்த எந்த இடத்துல வந்து நமக்கு போரே அடிக்காது. ஏன்னா அந்த ஒரு மனுஷன் வந்துட்டு இருக்காருன்ற நமக்கு ஃபீலே ஆகாது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அவர் பையன் விஜய், அப்பா விஜய் தாண்டி இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. முக்கியமாக வந்து யோகி பாபு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் மேலே வருவார். அவர் வர சீன் வந்து செம காமெடியாக இருந்துச்சு. இந்த யோகி பாபு, அப்பா விஜய், பையன் விஜய் இந்த 3 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம அல்டிமேட்டாக இருந்துச்சு. பிரபு அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், பிரசாந்த் சாரோட ஆக்டிங்காக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ணி எல்லாரும் வந்து சில ஊர்லாம் வந்து அந்த ஸ்னேகாவரெலாம் கொஞ்ச நேரம் தான் வருவாங்க, அப்புறம் இடையில கொஞ்சம் நேரம் வருவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்க வர சீன்லாம் அவங்க ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் வந்து ஜெயராம் சார் அவர் வந்து இந்த படத்தில்
படத்தில் கொஞ்ச நேரம் தான் வருவார். அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் நல்லா நடிச்ச எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த ரோல் வந்து ரொம்ப பக்காவாக நடிச்சிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் எனக்கு மைனஸாக பட்டதுன்னு கேட்டிங்கன்னா யுவன் அவரோட மியூசிக் தான். பாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கேட்கறதுக்கு என்ஜாயபுளாக எந்த பாட்டுமே இல்லை. இந்த விசில் போட்டு சாங் பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணும்போது அந்த ட்ராக் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரீமிக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க. இளையராஜா சார் அவரோட பாட்டையும் ஒரு ரீமிக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா ஃபீலாகவும் இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மட்ட சாங் பார்த்தீங்கன்னா விஜய் சாரும் த்ரிஷா அவங்களும் ஆடுவாங்க. அவங்க ஆடுறதுக்காகவே அந்த பாட்டை பார்க்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்கறதுக்கு இந்த ரிலீக்ஸே புரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த பாட்டை திருப்பி பாடவும் முடியல. தேட்டர்லாம் சும்மா ஆடிட்டு இருக்காங்க தவிர அந்த ரிலீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பாடவும் முடியல. மியூசிக் மட்டும் அனிருத் இருந்தால் அந்த படம் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த படத்தோட வந்து ஏகப்பட்ட கேமியோஸ் இருக்குது. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் முக்கியமாக சொல்ல மாட்டேன், விஜயகாந்த் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐல காட்டியிருப்பாங்க. அது காட்டினதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப கம்மி நேரம், கொஞ்ச நேரம் மட்டும் காட்டின மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் அவர் காட்டிருக்கலான்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் இறந்துட்டாரு. அவர் வந்து படத்தில் நடிக்க போகிறது கிடையாது. அவரை காட்டுறாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் அவர் காட்டியிருந்தா நல்லா இருக்குன்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஆனால் வந்து அவர் காட்டினது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரிப்பா, மொத்தத்தில் இந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 40 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் பல்ல கடிச்சு பார்த்துட்டீங்கன்னா இளைய தளபதி என்ட்ரி ஆனதுக்கப்புறமே வந்துட்டு படம் செம்ம ஸ்பீடு பிடிச்சி கிளைமேக்ஸ் கொண்டே வந்துட்டு ஒரு மொமெண்ட் நிப்பாட்டுவாங்க. அதில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வரையும் வந்துட்டு இளைய தளபதி என்ட்ரி ஆனதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வரையும் வந்துட்டு படம் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கும். செம்ம என்ஜாயபுளாக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியோட போனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலும் சரி, ஒரு 3 மணி நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஒருத்தான படமாக இது இருக்குது. இளைய தளபதிக்காகவே கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை போய் பார்க்கலாம். அவரோட ஆக்டிங் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துட்டு படம் பார்த்தவங்க படம் எப்படி இருந்துச்சு மறக்காம பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. படம் பார்க்காதவங்க இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ரொம்பவே பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.